அல்லேலூயா. அதாவதுமா தேவையில்லாத ஒருவித பயம், தேவையில்லாத ஒரு வித கலக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, உள்ள இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த பயத்தின் ஆவி போகும்படி இயேசு சிலுவையில் இரத்தத்தை சிந்தி உங்களுக்கு எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தைரியமாக நீங்கள் இருப்பதுக்கு பழகிக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இங்கே வந்திருக்கிற, இங்கே கேட்குற யாரா இருந்தாலும் உங்களுடைய தைரியத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. தைரியத்தை என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. இந்த தைரியம் யார் தெரியுமா நம்மளுக்கு கொடுத்தாரு? இந்த தைரியம் நம்மளுக்கு எப்படி தெரியுமா வந்துச்சு? எப்படி கொடுத்தாரு தைரியம் தெரியுமா? இன்னைக்கு மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாக வேண்டுமா? தைரியமா இருங்க. தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நடத்துவார் அப்பா. அவர் என் கூட இருக்கார், நடத்துவார். அல்லேலூயா. புடமிட்டு பிற்பாடு பொண்ணா என்ன செய்வேன்? விளங்குவேன். இப்போ தைரியம் உங்களுக்கு எனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா? வாசிங்க, எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். அல்லேலூயா. தைரியம் எப்படி வந்துச்சு? எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? தைரியத்தை, அதாவதுங்க மிகுந்த பலன் உங்களுக்கு உண்டாகும்படி தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எப்படி போட்டிருக்கு? நீ தைரியத்தை விட்டுட்டேன்னா மிகுந்த பலன் உனக்கு வராது. இந்த வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 10:35 வாசிங்க பார்ப்போம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அதாவது தைரியத்தை விட்டீங்கன்னா பலன் கிடைக்காது, தைரியத்தை விட்டீங்கன்னா உற்சாகம் கிடைக்காது, தைரியத்தை விட்டீங்கன்னா அற்புதம் நடக்காது, தைரியத்தை விட்டீங்கன்னா அதிசயம் வராது. ஆனால் தைரியமா இருந்தீங்கன்னா மிகுந்த பலன் உங்களுக்கு வரும். ஆமென். கைத்தட்டி அப்பா நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது எப்போதுமே உங்களை பார்த்தோன்னே சோர்ந்து போறாலும் அவங்க தைரியமா மாறிடணும். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கு இன்னொரு வசனத்தை, சங்கீதம் 64:1. தேவனே, தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அல்லேலூயா. இந்த தைரியம் எப்போ போகும் தெரியுமா? பயம் வரும்போது தைரியம் போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது இங்க இருங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தைரியம் உங்களோட எப்போ போகுதுன்னா, ஒருத்தன் வருவான். அவன் பேர் என்னது? பயத்தின் ஆவி. அந்த பயத்தின் ஆவி வரும்போது உங்களுக்கு தைரியம் வெளியே போயிடும். அல்லேலூயா. அதான் ஒரு ஜெபிக்கிறாரு. திருப்பி வாசிங்க பார்ப்போம். தேவனே, தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும், சத்ருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனை காத்தருளும். அல்லேலூயா. பயம் யார் மூலமா வருகிறது? சொல்லுங்க. பயம் யார் மூலமா வருகிறது? பிசாசு மூலமா வருகிறது. தைரியம் யார் மூலமா வருகிறது? எல்லாம் சொல்லுங்க. பயம் பிசாசுகிட்ட இருந்து வருது, தைரியம் இயேசுகிட்ட இருந்து வருது. தைரியம் எனக்குள்ள இருந்தா பயம் என்னை விட்டு போயிடும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மீண்டும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை, எல்லாம் சொல்லுங்க. நான் மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். சில வேண்டாத காரியத்தை சொன்னோம்னா இங்கே வந்து அகலாம் அப்படியே வச்சுருப்பாங்க. இதை வச்சுருங்க உள்ள. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து பேசுனீங்கன்னா அது வந்துடும். எதுனாலும் தைரியமாக பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ பயமாக இருக்குது, இவன் பரீட்சை எழுதுவானா எழுத மாட்டானான்னு தெரியலையே. எழுத மாட்டான் கண்டிப்பாக.
ஐயோ இந்த பிள்ளை பயந்து போச்சு, எழுத மாட்டான் போல தெரியுது, என் பிள்ளை நல்லமா அப்படின்னு சொல்லி போகும்போதே பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வரீங்களா? அது கரெக்டாக வந்துடும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க யோபு 3:25. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இப்போ சாயங்காலம் புருஷன் வருவேன், அடிப்பான் போல தெரியுது, வந்து அடியை கொடுத்துருவேன். மத்தியானம் ஒரு மாதிரியாக போனார், நைட்டு வந்து அடிப்பான் போல தெரியுது, பயமாக இருக்குது அப்படின்னு வீட்டுக்காரம்மா சொல்லிச்சுன்னா நைட்டு வந்து வெளுவெலும் விழிப்பான். காரணம் பயந்தது நேர்ந்தது. அதாவதுங்க, எந்த காரியத்தை குறித்து பயந்து பேசுகிறீங்களோ அது உங்களுக்கு என்ன செய்யும்? வந்துடும். அல்லேலூயா. இயேசு நீங்கள் பயந்து வாழ்வதுக்கு சிலுவையில் ரத்தம் சிந்தலை, சரிங்களா? எந்த காரியத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருங்கிறத அப்பப்போ பேசணும். நான் சொல்லுங்கள், நான் யாருங்கிறத அப்பப்போ பேசுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள் பேங்கில் வந்து 5 லட்சம் கிடக்கு, திடீர்னு ஒரு 50,000 தேவைப்படுது. உங்கள் வீட்டுக்கு ஐயோ நாளைக்கு 50,000 வேணுமே, 50,000 வேணும்னு சொல்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க பயப்படுறீங்க? 5 கிடக்கு பேங்கில், 50 எடுத்து தர்றேன். அல்லேலூயா. எங்க 5 இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி பார்த்து பேசுவோமா? சொல்லுங்க, ஏங்க பயப்படுறீங்க? 5 கிடக்கு பேங்கில், இல்லை 5 கிடக்குன்றேன். 5 லட்சம் கிடக்கா? கிடக்கிறவங்க கையத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி 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 வழிவதாக. களஞ்சியம் என்னது? எல்லாம் சொல்லுங்க. என் பேங்க் டெபாசிட்டு நிரம்பி வழிவதாக. சிலவர் ஜீரோ பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு 1000 போட்டு வைங்க. அல்லேலூயா. ஒரு 1000 போட்டு வைங்க. தொட்டுக்கு தொடச்சுக்கு இருக்கக்கூடாது. ஆமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லுங்க மீண்டும் இந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்ப சொல்லுங்க, நீங்க எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க யாரு? உங்க அப்பா யாரு? அவர் என்ன சொல்றாருன்னா திரும்பவும் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? அப்புறம் இதுக்கு முன்னால பயந்துருக்கீங்களா? பயந்து இல்லையா? அந்த பயத்தை எப்போ ஏசப்பா எடுத்து போட்டு தைரியத்தை கொடுத்தாரு? ரத்த சிந்தனை பிற்பாடு தைரியத்தை கொடுத்தாரு. அப்பனா அவர் சொல்றாரு, ஏற்கனவே பயந்து போயிருந்த நான் சிலுவையில் ரத்த சிந்தி உனக்கு தைரியத்தை கொடுத்துட்டேன். அப்புறம் திரும்பவும் 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 பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு ஏன் சொல்றாரு? திரும்பவும் நீ பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் மாறாக அப்பா பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஏதாச்சும் ஒரு பயம் உங்களுக்கு வரும்போது, பிள்ளைகளுக்கு பரீட்சை வந்தால் பயம் வந்துடும், முழு பரீட்சை வந்தால் பயம் வந்துடும், அடுத்த ஸ்கூலுக்கு போனால் பயம் வந்துடும், இப்படிலாம் பயம் இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அந்த பயம் வர்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. தெரிந்து கொண்டா மகனாக மகளாக தெரிந்து கொண்டா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, பயம் எப்படிப்பட்ட பயம் வரும்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 2:14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை
தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஒரு அல்லேலூயா. அதாவது சில பேர்த்துக்கு பயம் இருக்கும், பயங்க எத்தனையோ பயம் இருக்கும். ஆனால் ஒரு பயம், முக்கியமான பயம் மரண பயம். நான் செத்துருவனோ, நான் செத்துருவனோ. அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தானத்துக்கு முத நாள் ஒரு அம்மா கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் போட்டுச்சு. ஐயா ஐயா, எனக்கு ஒரு கட்டி வந்துருச்சு. அந்த கட்டியை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அது என்ன கட்டின்னு பார்க்கணும். கேன்சர் கட்டியா சாதா கட்டியான்னு பார்க்கணும். கேன்சர் கட்டினா என்னால் பணம் செலவழிக்க முடியாது, சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். எல்லாரும் என்ன பயன்படுத்துகிறாங்க, சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன், சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன்னு சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரு எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறோமான்றாரு. என் மாமியா பிள்ளைகளை படிக்க வைக்கிறமே, அது வரைக்கும் இருப்பியாமான்னு கேட்குது. நான் என்ன செய்யறது தெரியல, கட்டி டெஸ்ட்டு எப்படி வருதுன்னு தெரியல. அவன் பயந்துக்கிட்டே சொல்லிச்சு. நான் சொன்னேன், நீ எடுத்த உடனே ஒன்றும் பயப்படாதீங்க, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, இந்த கட்டி ஒன்றும் செய்யாது. என்னங்க சொல்கிறீங்க இப்படி சொல்லி இந்த பயத்தை முறியடிக்கக்கூடிய வசனங்கள்லாம் சொன்னேன். ஆனால் கட்டி போய் எங்கேயோ பாம்பேயில் போய் டெஸ்ட் பண்ணி வருமா. டெஸ்ட் பண்ணி இன்றைக்கி காலையில் வந்திருக்கு. அது ஒன்றும் இல்லை, வெறும் கட்டி, சாதாரண கட்டி. நீங்கள் பாட்டு கேன்சர் கட்டினா வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணேன், நல்ல வேலை என்கிட்ட ஃபோன் பண்ணமா, தப்பிச்சேன். நான் உடனே கேன்சர் கட்டியாக இருக்க போது தெரியல அப்படின்னா, அப்படியாக்கா, ஐயோ பாவம், கேன்சர் கட்டியாக இருக்க போது பிள்ளைய வளர்க்கணுமே, என்னாச்சு அப்படின்னா, சரி அந்த மாதிரி செத்தே போயிருக்கும். நான் சொன்னேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமில்லை. அப்படி தழும்பு இப்படியே சொல்லி வச்சு ஜெபிச்சோடனே அந்த கட்டி அது சாதாரண கட்டியாக மாறிடுச்சு. நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்களோ அது அப்படியே நேர்ந்துடும். அதனால தான் அவர் இரத்தத்தால் தைரியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன சொல்றாரு, மரண பயத்திலிருந்த அனைவரையும் விடுதலையாக்கும்படி அவர் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தில் அழிச்சு போட்டுட்டார். அல்லேலூயா. யாருக்காவது சாகணும் போல இருக்குது, தற்கொலை பண்ணும் போல இருக்குது, அப்படி என்ன வந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. உடனே என்ன செய்யணும் தெரியும், என்ன செய்யணும், இந்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யாரைய, உங்களை மட்டும் என்னைய மட்டுமா? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும், உலகத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தை மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், எந்த சாகணும், தற்கொலை பண்ணணும், சூசைட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. அந்த ஆவி உங்களை விட்டு என்ன செஞ்சிடும், ஓடிடும். ஆமேன். அல்லேலூயா. ஏதாவது ஒரு பயம் வந்தால் டக்குன்னு இந்த பாட்டை பாடிடுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிருங்க, பாடிடுங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க, 2 பேதுரு 1:5. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி. அல்லேலூயா. இது எல்லாம் நீங்க தைரியம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், சகோதர சிநேகம், இதெல்லாம் நீங்கள் கூட்டி வாழ்ந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் 27:22. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே எல்லாம் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. அல்லேலூயா. இது எங்க சொல்றாரு தெரியுமா, பவுலடிகளார் எங்க சொல்றாரு, எந்த இடத்துல சொல்றாரு? கப்பல்ல பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு பயங்கரமான காத்தடிக்குது. அந்த கப்பல் பெரிய சேதத்துக்கு வந்துருச்சு. அப்ப எல்லாரும் சாக போறோம், எல்லாரும் தண்ணிக்குள்ள மடிய போறோம் அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தர் மட்டும் எந்திரிக்கிறார். ஒருத்தர் மட்டும் என்ன செய்றாரு, எந்திரிக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, தைரியமா இருங்க,
இங்க இருக்கிற ஒரு ஆள் உயிர் கூட போகாது. தைரியமா இருங்க, இங்க இருக்கிற ஒரு ஆள் உயிர் கூட என்ன செய்யாது, போகாது. அலையிலே சொல்லுங்க. அப்ப சொல்றாரு பார்த்துக்கொள்ளுங்க, ஒருத்தர் கூட என்ன செய்யல, சாகல. எல்லாரும் என்ன செய்யறாங்க, வாழ்ந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப தைரியம் நம்ம என்ன செய்யணும், இருக்க பழகிக்கொள்ளணும். அப்ப அதான் சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க சொல்றாரு, கைதிகளோட. யாரோட சொல்றாரு, கைதிகள், கப்பலுக்குள்ள இருக்கிற கைதிகளோட பவுலுடைய சொல்றாரு, யாருக்கும் எந்த பிராணம் போகாது, தைரியம் இருங்க அப்படிங்கிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டில் குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் பயந்து போயிருந்தாங்கன்னா, நீங்கள் தைரியமான வார்த்தை தான் பேசி நீங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், தைரியப்படுத்தணும். ஒரு பயப்படுற ஆளை பார்த்து நீங்கள் என்ன செய்யணும், தைரியப்படுத்தணும். கர்த்தர் உங்களோட என்ன செய்கிறாரு, இருக்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் கோலியாத்தை பார்த்து சவுல் இராணுவமே பயப்படுது. ஆனால் தாவீது பயப்படாமல் என்ன செய்கிறாரு, கோலியாத்தை முறியடிச்சிட்டு ஜெயத்தை எடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதே போல தான் நம்மளும் என்ன செய்யணும், கோலியாத்தை முறியடிக்கணும். எப்படி முறியடிக்கணும், தைரியமாக இருந்தால் தான் முறியடிக்க முடியும். அதனால் இந்த நாட்களில் தைரியம் இருங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நானும் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பேன், தைரியமாய் நடப்பேன், தைரியமாய் பேசுவேன், தைரியமாய் சாப்பிடுவேன். அல்லேலூயா. தைரியம் என்ன செய்யுங்க, இருங்க. தைரியப்படுத்தணும். வீட்டுக்குள்ள இருக்கிறாள் என்ன செய்யணும், பயப்படாதன்னு சொல்லி தைரியப்படுத்தணும். அப்படி தைரியப்படுத்தும் போது கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே பயத்தின் ஆவி உங்களை விட்டு போகணும் அப்படின்னா தைரியத்தை நீங்கள் என்ன செய்யணும், வர, அதாவது மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை என்ன செய்ய, கூட்டிக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா.